அப்ப அபூ குபைஸ் மலையின் மீது இருந்து தன்னை நபி, நான் இறைவன் நபி என்று சொல்வதற்கு முன்னால ஒரு விஷயத்த சொல்றாங்க. இந்த மலைக்கு பின்னால ஒரு படை வந்து உங்களை தாக்க வருது அப்படின்னு நான் சொன்னா நீங்க நம்புவீங்களான்னு கேட்கறாங்க. இந்த பக்கத்துல நிக்கிறாங்க மக்கள். கண்டிப்பா நம்புவோம், ஏன்னா நீங்க அப்படிதான் எங்களோட வாழ்ந்திருக்கிறீங்க. அவங்களே ஒப்பு கொடுறாங்க. உண்மையாளர்ன்றது நம்பிக்கையாளர், தூய்மையாளர், ஒருபோதும் உங்கள்கிட்ட நாங்க பொய்ய பார்த்ததே இல்லையே, ஒருபோதும் நீங்க பொய்ய சொல்ல மாட்டீங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் அப்ப எதை முன் வச்சிருக்கிறாங்க? தன்னுடைய வாலிப பருவத்தை தான் முன் வச்சாங்க. தன்னுடைய வாழ்க்கையிலையும் குறிப்பா வாலிபத்துவ அப்போ என்ன செஞ்சாங்க? அதுக்கு பிறகு அவங்க என்ன செஞ்சாங்க? நான் தன்னை நபி, இறைவனுடைய தூதர்னு சொல்லும்போது அவங்க ஏற்றாங்க, மறுத்தவங்க மண்ணெல்லி போட்டாங்க. இப்படி பல விதமா நடந்தது. அது செய்தி வேற. நாம் என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, இந்த வாலிப பருவம் என்பது இஸ்லாமிய பார்வையில் மிக முக்கியமானது, உன்னதமானது, அற்புதமானது. ஒரு விஷயத்தை கட்டமைத்து எழுப்புவதற்கு மிக சரியான பருவம் என்பது வாலிப பருவம் தான்.